நீதிமன்றமாகவும் பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. நம்ம ஊர்ல கிராமங்கள் கூட பார்க்கலாம், எவனா தப்பா பண்ண வா பள்ளியில சொல்றான் அப்படிம்பாரு. பள்ளியில சொல்றான்னு என்ன அர்த்தம்? பள்ளியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சொல்லி நியாயம் கேட்பேன்னு அர்த்தம். அந்த காலத்து கிராமங்கள்ல இன்னைக்கும் கூட நீங்க பார்க்கலாம், அது இருக்குது. பள்ளியில சொல்லிவிடுவான் அப்படிப்பாங்க. இதையே சில பேர் ஊர்ல சொல்லிடுவாங்க. இப்படியெல்லாம் வார்த்தைகள். ஏன் பள்ளிவாசங்கள் எல்லாவற்றுக்கும் தான். ஒரு பெண்மணி கணவனால் பாதிக்கப்பட்டால் வச்சுக்கிறங்க, அவ முறையிடுகிறாள். இந்த காலத்துல வேணா கோர்ட்டு அதுன்னு சொல்றீங்க, அந்த காலத்துல நீதிமன்றமே பள்ளி தான். அப்ப பள்ளிக்கு அவர் செல்கின்ற போது பள்ளிக்கு போக கூடாது, பெண்கள் தடுக்காதீங்க இல்லையா, ஹுதூலிஹின்ன, அந்த பெண்களுக்கு என்று சில உரிமைகள் உண்டு, அதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் தொழுகை என்று வருகின்ற போது வீடுதான் சிறந்தது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வகையில சொல்லி காட்டுறாங்க. சொல்லுறாங்க, தொழுகை ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு, அழுகு சத்தம் கேட்ட உடனே சலாச சீக்கிரமா முடிச்சு விட்டாங்க. சொன்னாங்க அந்த சத்தம் கேட்டனாலதான் சீக்கிரமா முடிச்சானாங்க. இதனாலதான் சொன்னாங்க, இதுவெல்லாம் நடக்க போய் தான் சலாம் சொன்னாங்க பெண்கள் வீட்டில தொழுட்டுனாங்க. ஏன் குழந்தை இருக்கும், இங்க வந்துட்டா என்ன ஆகும், பாதி கவனம் அங்கேயும் பாதி கவனம் இங்கேயும் இருக்கும். தொழுகையாக இருக்கும். புள்ள என்ன அனுச்சோ தெரியலன்னு தக்பீர்ல சலாம் கொடுத்தோண்டா தொழுகையா வேணாம், நீ வீட்டிலேயே தொழு, ஒழுங்கு அல்லாஹ்வோட நினைப்புல தொழு, அதான் தொழுகையா இருக்கும். அதனாலதான் இந்த குழந்தை சத்தமா கேட்டுன்னு சொல்றோம்ல, இதுக்காகத்தான் சொல்லலாம் சொன்னாங்க. நடைமுறை சாத்தியத்தை வச்சுதான் வீடு தான் சிறந்தது அப்படின்னாங்க. அதே போல உம்மு ஹுமைதி சாதியா ரலியல்லாஹு அன்ஹா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார சொல்லலாம், இந்த பள்ளிக்கு நான் உங்க பின்னால நின்று தொழுவ நான் விரும்புறேன் அப்படின்னாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உணர்வு எனக்கு புரியுது, ஆனாலும் இங்க வர்றதை விட உங்க குடும்பத்தினருக்கு ஒரு இடத்த வச்சிருப்பீங்கல்ல தொழுவதற்கு, அங்க தொழுவுறதுதான் உங்களுக்கு நல்லது. அங்க தொழுகிறதை விட உங்க வீட்டில நீங்க தொழுகிறதுதான் உங்களுக்கு நல்லது. உங்க வீட்டிலே கூடத்திலே தொழுவதை விட உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ரூம் அறை இருக்கும்ல, அங்க தொழுவதுதான் சிறந்தது. இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபுரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்மணி பள்ளிக்கு தொழில் நடக்கிறாங்க, எப்படிப்பட்ட பள்ளியாசம் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படிப்பட்ட 1000 மடங்கு நன்மை அங்க கிடைக்கும். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ இந்த 1000 மடங்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல வீட்டுல தொழுவு அப்படிங்கிறாங்க. பள்ளிவாசலம் தொழுது ஜமாத்தா தொழும்போது 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். இந்த 27 மடங்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில தொழுவு அப்படிங்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நின்று தொழுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு நபிக்கு பின்னால் தொழுகிற வாய்ப்பு சாதாரணமானதா? இப்ப நமக்கெல்லாம் ஆசை இருக்குது இல்ல, ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இங்க வர வேணாம், வீட்டிலே தொழுவது சிறந்தது அப்படின்ட்டாங்க. அதனாலதான் சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது சிறந்தது என்று சொன்னார்களோ அதை செய்ய சொல்கிறோம். பள்ளிக்கு போய் தொழுதா தொழுகையோ கூடாது நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன விரும்புறாங்க அதை செய்யுங்க. ஸல்லல்லாஹு தடுக்காதுன்னு சொல்றது பல காரணத்திற்காக. ஹுதூலிஹின்னுங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு பல்வேறு உரிமைகள், பள்ளிக்கு போய்க்கூடிய சூழ்நிலை வரும், தடுக்காதீங்க இருக்கிறாங்க. ஆனா தொழுகை என்றால் வீடுதான் சிறந்தது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கும் போது, இறைத்தூதர் அவர்களே நீங்களே சிறந்தது என்று சொன்னாலும் சரிதான் வீடு, நான் வீட்டை தொட மாட்டோம், பள்ளிக்கு தான் உனக்கு இழுத்து வரும்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டுப்படி நடக்கிறதா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன விரும்புறாங்க அதை செய்யணும். ஒரு பையன் வாப்பாட கேட்கிறாரு, நான் திருப்பூர் போயிட்டு வர்றேன், போக வேணாம் அப்படிங்கிறாரு. இவன் போக கூடாது. அப்புறம் சொல்றாரு, நீ போற பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா நீ போகாம இருக்கிறது தான் நல்லதுங்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிறேங்க. உண்மையான மகனா தான் என்ன செய்யணும், பாப்பா போகாம இருக்கிறது நல்லதுன்ட்டாங்க, நான் போக மாட்டேன்னு இருக்கணும். அவர் தான் போக சொல்லிட்டாரு, அந்த லைசன்ஸை போயிட்டு வந்தா தந்தையருடைய திருப்தியை பெற முடியுமா? போகாம இருக்க நல்லது நம்ம சொல்லியும் கூட மகன் போயிட்டு வந்துட்டானே அப்படிதான் அவர் வருத்தப்படுவார். ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு வீடு சிறந்ததுன்ட்டாங்க. இதை போய் நம்ம மீறினா அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம பொறுத்துக் கொள்ள மாட்டாங்க. நான் சிறந்ததுன்னு சொன்னதை விட்டுட்டு மாற்றமா செய்ய நினைக்கிறாரு இவரு, அப்படிதான் ஸல்லல்லாஹு கோபிப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு வைக்கிறேன். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிக்கு போய் ஜமாத்தா தொழுதாங்க, ஜும்மா தொழுதாங்க. ஒரு ஹதீஸ் காமிக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியாருடைய வீடு எங்கெங்க இருக்கு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வீடு பள்ளிவாசல் ஒட்டி இருக்குது. பள்ளிவாசலுக்கு அவங்க வீட்டுக்கும் ஒரு சுவர் தான் குறுக்க, சுவரை விட்டு வெளியே வந்துட்டா பள்ளிவாசல், சோரை கடந்துட்ட வீடு. இவ்வளவு பக்கத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு வீட்டை வச்சுக்கிட்டு அவங்க பள்ளிக்கு ஜமாத்தை தொழுதுகிட்டு இருந்தாங்களா? ஹதீஸ் காமிக்க முடியுமா? ஏன் வரல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலையில, வீடு தான் சிறந்துன்னு சொன்ன பிறகு அவங்க துணைவியார இது மீறுவாங்களா? சரி, பெண்கள் பள்ளிக்கு வருவதா நல்லதுன்னு சொன்னா யார ஸல்லல்லாஹு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க? துணைவியார சொல்லியிருப்பாங்க, எல்லாம் பள்ளிக்கு வாங்க, உங்களை பார்த்து 4 பெண்கள் வரட்டும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தங்க துணைவியார வர சொன்னாங்களா? துணைவியாரும் போய் தொழுதாங்களா? இவங்க ஆதாரம் காமிக்க முடியுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிக்கு சென்று ஜும்மா தொழுதார்கள், காமிக்கலாம் பார்க்கலாம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க, வீட்டில் தொழு நல்லதுன்னாங்க. அதனால நம்ம பெண்கள் வீட்டு நல்லதுங்கிறோம். பெண்களுக்கு ஜியாரத்து உண்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதனால ஜியாரத்து கூடுங்கிறோம்.
ஆனா மார்க்கத்திலே விளக்கப்பட்டது கூடாதுங்கிறது இருவரு கருத்து இடம் இல்ல. தப்பு நடக்குதுங்கிறதுனால அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்சா யாரும் வெளியே போக முடியாது. ரோட்டில் தான் தப்பு நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, ஆக யாரும் ரோட்டில் போவான்னு சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறாங்கல்ல, பிளைட்டில் தானே போறாங்க. பிளைட்டில் என்ன நடமாட்டும் மதுக்கடை தானங்க பிளைட்டு. தப்பு பண்ற இடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னா வெளிநாட்டு யாரும் போக கூடாது. ஏன் பிளைட்ல ஒரு 3-4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நடமாட்டும் மதுக்கடை, எல்லாம் பக்கத்துல குடிச்சுக்கிட்டு இருப்பான். நான் குடிக்கலையே, புரியுதுல? தப்பு நடக்கிற இடத்துக்கு போக கூடாதுன்னா பிள்ளைல ஏறக்கூடாது, பஸ்ல ஏறக்கூடாது, ட்ரெயின்ல ஏறக்கூடாது, எல்லாம் ஒரு தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பள்ளியாசலுக்கே போக கூடாது, பள்ளியாசல செருப்பு திருட்டு நடக்குது. அதனால நம்ம என்ன சொல்றோம், தப்பு பண்றது கூடாது, அது வேறு விஷயம். ஆனா தப்பு இருந்தா நல்லது கூடாதுன்னு சொல்றதுக்கு உண்டான அதிகாரம் நமக்கு கிடையாதுங்க. ஒரு அதிகாரத்தை இறைவன் தரணும், அல்லது இறைத்துவ சல்லல்லாஹு அவங்க தரணும். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஒரு தீங்கு இருந்தால் அதை தடுத்து விடுங்கள் என்று இறைத்துவ சலம் சொல்லி இருந்தாலும் வச்சுக்கிறோங்க. நம்ம தான் முன்னால தடுப்போம். அதை இன்னொரு சட்டத்தை சொல்வதற்கு ஒரு ரசூல் அல்லவா வரணும். நம்ம எப்படி மார்க்கத்தில் அதிகாரத்தை கையில் எடுக்கிறது? அதை நம்முடைய கடமை என்ன தெரியுமில்ல, மார்க்க கூடுங்கிறத கூடுங்கணும், கூடாதுங்கிறது கூடாது, அவ்வளவுதான். தப்பு நடக்கிறது ஆகவே கூடாங்க, நம்மளும் புதிய சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. ஒரு ரசூலுடைய காரியத்தை இறைவனுடைய காரியத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. அதில் கூடும் என்பதை கூடும் என்போம் ஹதீஸின் குர்ஆன் அடிப்படையில், கூடாது என்பதை கூடாது என்போம் குர்ஆன் ஹதீஸ்